குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் அஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்களின் காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு அற்புதமான கிரகம், அதி முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவோம் ஒரு கிரகத்தை பற்றிய காரகத்துவங்களை பார்க்க போகின்றோம். அவர் யார் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஆயுளுக்கு சொந்தக்காரருங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகங்கள், அறிவு, தைரியம், வீரியம், கல்வி, மனைவி, மக்கள் இப்படி எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்னாக்கா இது அத்தனையுமே பலனற்று போகின்றது இல்லைங்களா? அப்போது எவ்வளவு தான் ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தனக்காரகராக இருந்தாலும் அவங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கு ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை என்பது ஆயுள். அந்த ஆயுளுக்கு சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான். சரிங்களா? அப்படியான ஒரு அற்புதமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறவர் இவர் தான். அது மட்டும் இல்லை, ஒரு ஜீவன் இந்த பூலோகத்தில் பிறக்கின்றது, அது வளர்கின்றது. அந்த ஜீவனுக்கு ஜீவனம் செய்யணும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை செய்து உழைக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அதன் மூலம் வருமானம் வரணும். இப்படி ஒரு ஜீவனுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனக்காரராக இந்த சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார். ஒருவர் செய்யும் ஒரு செயலால் ஏற்படக்கூடிய ஒரு கர்மம், அதாவது நாம் நல்லதை செய்தால் நற்பலனும், தவறுகளையும் தப்புகளையும் செய்தால் அதற்குண்டான தண்டனையையும் கர்மாவாக நமக்கு கொடுப்பவர் இவர் தான். வருமானத்தையும் கொடுப்பார், கர்மாவையும் கொடுப்பார். அவர் சொல்ல வருவது என்ன அப்படின்னாக்கா, நீ செய்யும் செயலில் ஒரு நீதி இருக்கட்டும், நியாயம் இருக்கட்டும், அந்த கொடுத்த வேலைக்கான தர்மம் அதை கடைபிடி அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்ல வருகின்றார். அதை கடைபிடிப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகக்காரகர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? வாங்க இப்போது சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்களை பார்ப்போம். சனீஸ்வர பகவான் இவருடைய மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்நிய மொழி. நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். ஜாதி சூத்திரன். பிணி வாதம். திக்கு மேற்கு. ரத்தினம் நீலக்கல். தானியம் எள்ளு மற்றும் பனங்கற்கண்டு கூட சொல்லலாங்க. புஷ்பம் கருங்குவளை. சமித்து வன்னி. வாகனம் காகம். வஸ்திரம் கரு நீலப்பட்டு. சேத்திரம் திருநள்ளாறு. நியூமராலஜியில் சனீஸ்வர பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் 8 அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த 8 அப்படிங்கிறது சுயமாக வேலை செய்து உழைத்து உனதின் அடுத்த நிலையை 8 அப்படிங்கிறது இந்த 8 அப்படிங்கிற எண் மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆயுள்னு போட்டுக்குங்க. அடுத்ததாக ஜீவனம். ஜீவனம் அப்படின்னாக்கா தொழில், வேலை, உத்தியோகம் எப்படி வேணாலும் நீங்கள் அதை எழுதிங்க. வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. வினைகள் அப்படின்னாக்கா கர்மக்காரகர். சரிங்களா? அடுத்ததாக உறவுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சித்தப்பா, மூத்த சகோதரம், இந்த இரண்டையும் உறவுகளில் சனீஸ்வர பகவான் குறிக்கின்றார். சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் தர்மக்காரகர், நீதிக்காரகர், தயாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க. வாரி கொடுக்கும் ஒரு வள்ளல் அப்படின்னு சொன்னோம்னா சனீஸ்வர பகவான் தான். பார்த்துக்கங்க. அதே போல்
9ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் தான் இந்த 10ஆம் இடம். அதனால வந்து 9ஆம் இடம் என்பது தந்தை, 10ஆம் இடம் என்பது தொழில். தந்தையின் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, அதற்கு காரகமாக சனீஸ்வர பகவான் விளங்குகின்றார். அடுத்ததா தத்து போறது, தத்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அது சனி பகவானின் அந்த ஒரு காரகத்துவம் தான். சரிங்களா? சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது வந்து கேது பகவானுக்கு அடுத்ததா ஒரு பற்றற்ற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து எவரையும் வந்து நம்ம வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த சந்நியாச எண்ணம் எதன் மீதும் ஒரு பிடிப்பு இருக்காது. கல்யாணம் ஆயிட்டிருக்கும். ஆனா, குடும்பத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்காது. ஒரு பொருளின் மீது ஒரு விருப்பம் இருக்காது. ஏதோ சாப்பிடணுமேன்னு கடமைக்கு சாப்பிடுவாங்க. இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இருப்பாங்க. அதேபோல வந்து ஒரு உடைகளாகட்டும், ஒரு நகை நட்டுகளாகட்டும், எதன் மீதும் அவங்களுக்கு வந்து ஒரு பற்று இருக்காதுன்னு வச்சுங்களேன். அத்தகைய ஒரு பற்று நிலையை கொடுப்பதில் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. அதனால வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்லும் பொழுது, கல்யாணமே பண்ணிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்ல. திருமணம் ஆகியும், குழந்தைகள் இருந்தும், குடும்பம் இருந்தும், அதன் மீது ஒரு பெரிய பற்று இருக்காது. சரி உன் வேலைய பாரு, நான் ஒரு ஆளுன்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அத ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அந்த சந்நியாசி அப்படின்ற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தும்போது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அதேபோல வந்து அந்த தனிமையை விரும்பும் ஒரு நபர்களாகவும் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. கேது பகவான் வந்து எப்படி வந்து ஒரு கலகலப்பு இருக்காதோ, எப்படி வந்து ஒரு உற்சாகம் அவர்களிடத்தில் இருக்காதோ, அதே போன்ற ஒரு தன்மை அதில ஒரு 50% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவருக்கு நம்ம வந்து குடுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பிணி. பிணி அப்படின்னும்பொழுது இவர் இல்லாம வந்து எந்த ஒரு பிணியும், நோயும் வருவதில்லை. பிணிக்கு காரகர் அப்படின்னு கூட நம்ம வந்து இவர வந்து சொல்லலாம். குறிப்பா இவர்லாம் வந்து சந்திர பகவானோட வந்து எப்பயுமே வந்து தொடர்பில் ஏற்படுத்தவே கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ, பிணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. சரிங்களா? அழுக்கு, விவசாயம், குப்பை, இந்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த குப்பை அப்படிங்கிறத போட்டுக்கங்க. தாமதம் அப்படிங்கிறத எழுதிங்க. தாமதம். ஒரு ரொம்ப ஸ்லோ அப்படின்னாக்கா, அது சனீஸ்வர பகவான் தான். அதேபோல வந்து ஒட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வந்து ஊனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஊனத்திற்கான காரகிரகமாக சனீஸ்வர பகவான் விளங்குகின்றார். இரவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா, அது சனீஸ்வர பகவான். பகலுக்கு எப்படி ஒரு அதிகாரம் சூரிய பகவானிடம் இருக்கின்றதோ, அதேபோன்று அதற்கு நேர் எதிரான ஒரு இரவு அப்படின்னும் பொழுது, அது வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. எண்ணெய்கள், அது எது போன்ற எண்ணெயா இருந்தாலும் எண்ணெய்ன்னு போட்டுக்கங்க. அது எண்ணெய் வகையில ஆயில், OIL அந்த ஆயில பொறுத்தவரையிலும், அது எந்த மாரி ஆயிலா இருந்தாலும் அது வந்து சனீஸ்வர பகவான் தான். இந்த நிலக்கரி சுரங்கம், பூமிக்கு அடியில் இருக்கிறது. மறைந்து இருக்கின்ற ஒரு பொருட்கள் அனைத்தும் சனீஸ்வர பகவான். காணாமல் போவது சனீஸ்வர பகவான். சரிங்களா? ஒதுக்குப்புறமான அனைத்தும் சனீஸ்வர பகவான்ங்க. அதேபோல வந்து ஈமகாரியம் செய்யும் அனைத்து இடங்களும், உதாரணமா வந்து காடு, சுடுகாடு, இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுடைய நிலைப்பாடுகள். துர்நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? வாசத்துக்கு எதிரான அந்த ஒரு சொல் அப்படின்னாக்கா, அதற்கான காரகிரகம் சனீஸ்வர பகவான். வறுமை. அடுத்ததா ரொம்ப எளிமையா இருக்கின்ற அன்பர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானின் காரகத்துவம். பொதுச்சேவை. பொதுச்சேவை அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள்ல ஒரு முக்கியமான காரகத்துவம். அதாவது வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யும் ஒரு பொதுச்சேவை அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதுதான் வந்து சனீஸ்வர பகவான். நீ ஒண்ணு செஞ்சா, நான் ஒண்ணு செய்றேன் அப்படிங்கிறது வந்து அது வேற விதம். அதை வந்து நம்ம வந்து கைமாறுன்னு சொல்லுவோம். அது வேற. நீ ஒண்ணு செஞ்ச, நான் ஒண்ணு செஞ்சேன் அப்படிங்கிற மாரி அது சமனம் ஆயிடும்.
அது ஒரு உயர்ந்த மனிதரானாலும், அது எந்த ஒரு செல்வ நிலை இல்லாத ஒரு கீழ்நிலையில் உள்ள ஆணானாலும், அவங்கள சமமா பாவிச்சு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் ஒரு உதவி அப்படிங்கிறது தான் வந்து பொதுச் சேவை. மற்றவர்களின் தேவை அறிந்து, அந்த தேவைய வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணுவதுங்க. அவங்களுக்கு நாம செய்ற அந்த ஒரு உதவியால, அவங்களுக்கு வந்து அதில வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமா இருக்கணும். அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா, ரொம்ப நரை விழுந்துடும். அதாவது வந்து அது அந்த நரை விழுந்தது அப்படின்னாக்கா, என்னத்த குடுக்கும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னாக்கா, முதுமைய குடுத்துரும். அந்த நரை விழ வச்சு, அந்த ஒரு மனிதன வந்து ஒரு முதுமையான தோற்றத்தோட காட்சியளிக்க வைத்துவிடும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த நரை, அந்த முதுமையான தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, அது வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? கசப்பு அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான்ங்க. கசப்பு அப்படின்ட்டு நம்மளுக்கு எதெல்லாம் தெரியுதுன்னா ஏன்னா கசப்புன்றத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே போல தான் சனீஸ்வர பகவான. அந்த நீதி நேர்மையோட நடக்கின்ற யார தான் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும் சொல்லுங்க. இது தப்புன்னு சொல்ற யாரையுமே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து நம்மளுடைய மனம் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களோட வந்து நம்ம வந்து நெருங்கி சகஜமா பழகுறதில்லன்னு வச்சுக்கங்களேன். அதனால வந்து அந்த கசப்பு அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடல் உறுப்புகள்ல பொறுத்தவரையிலும் மூட்டு, முழங்கால், பாதம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னாக்கா, அதற்கு முக்கிய பங்காற்றுபவர் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்நிய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வெளி இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா, அ அந்த ஒரு கிரகத்த இப்போ எதனா ஒரு கிரகத்தின் தொடர்பு இருக்குதான்னு பார்ப்போம் இல்லைங்களா? அப்படியே அந்நிய தேசத்தை சுட்டிக்காட்டும் கிரகங்களில் சனீஸ்வர பகவானும் ஒருவர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அது எந்த ஒரு நிர்வாகத்தில வேலை செய்தாலும், வேலைன்னு வந்துட்டா அந்த லேபர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள். அதேபோல வந்து இந்த தூய்மை செய்யும் பணிகள்ல சில அன்பர்கள்லாம் வேலை செய்வாங்க. அவர்கள் எல்லோரும் வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பழையது, பழமையானது அனைத்தும் வந்து சனீஸ்வர பகவான்ங்க. இந்த அகழ்வாராய்ச்சிலாம் செய்வாங்க பாருங்க. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. இது 10,000 ஆண்டுகளுக்கு முந்தியது. இது காண கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வரலாறுன்னு சொல்லலாங்களா? வரலாறு, அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இரும்பு, தகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த இரும்பு, தகரம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவம். அதேபோல வந்து இந்த காய்லாங்கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வேஸ்ட்டு பொருட்கள்லாம் நியூஸ் பேப்பர் வாங்குறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த ஊர் எல்லையிலலாம் வந்து ஐயனாரு, கருப்பசாமி, முனீஸ்வரன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே வந்து அப்படியே அந்த ஊர் எல்லைக்கு அந்த இடத்துல அந்த தெய்வங்கள பிரதிஷ்டை செய்து வச்சிருப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அ வெறும் மரங்களா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல எதுவும் கோவில்கள்லாம் இருக்காது. அவங்களுடைய விக்கிரகங்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல சில ஆயுதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் இந்த அமைப்புலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? இருட்டு. அ இருட்டு அப்படின்னும் பொழுது, அததான் வந்து நம்ம வந்து இரவு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இருப்பினும் வந்து தனியா சொல்லும்பொழுது, அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு சிறப்பு இருக்குது இல்லைங்களா? அதனால வந்து இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. சுகவீனம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான்ங்க. அதாவது வந்து சுகம் அப்படியே ஒரு பலவீனமா இருக்கிறது. அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான். அதேபோல வந்து குளிர்ச்சியான ஒரு அமைப்பு இவரு. அதனால வந்து சீதளம் அப்படிங்கிறதுலாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்கள்.
இவர் வந்து ஒரு குளிர்ச்சியான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. சரிங்களா? சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படியே ஒரு சோர்வாக இருக்கிறது. அந்த ஒரு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆக்டிவ்னஸ்ஸே நம்ம வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஆக்டிவ்னஸ் இல்லாத ஒரு பர்சனை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு மனோநிலை தோணும் இல்லைங்களா? அந்த ஆக்டிவ்னஸ் இல்லாத பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதற்கான காரகம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவான். அந்த சோம்பல், சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத எழுதிங்க. தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. அந்த தாமதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மளுக்கு அடிக்கடிக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா, அதற்கான காரக கிரகம் எங்கங்க பட்டுன்னு ஒரு வேலையே முடியவே மாட்டேங்குது. அது பாட்டுல இழுத்துக்கிட்டே போகுது. ரொம்ப ஸ்லோ ஆகுதுங்க. ரொம்ப தாமதமாகுதுங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள். விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. விவசாயம் வந்து முழுக்க 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 சனீஸ்வர பகவானின் காரகத்துவம். இந்த விவசாயத்திற்கு முக்கியமான கிரகங்கள் 2. ஒன்று சந்திர பகவான், அதே போன்று சனீஸ்வர பகவான். சரிங்களா? அதனால் வந்து சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுங்க. விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்களில் முக்கியமானது, இது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கும் ஒரு நிலைப்பாட்டை தரும் வேலைகள் அனைத்தும். அந்த வேலையை வந்து மற்றவங்களால வந்து செய்ய முடியாது. ஒதுங்கி போயிடுவாங்க ஒரு சிலர்லாம். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் இந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டேன். இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுபோன்று ஒரு மற்றவங்க பார்த்து கொஞ்சம் ஒரு முகம் அந்த ஒரு முகம் வந்து அப்படியே வந்து பட்டுன்னு வந்து ஒரு மாற்றத்தை அடையும். இந்த வேலை செய்றியா? அப்படிங்கிற மாதிரி அந்த முகபாவம் மாறும். அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் உள்ள வேலைகள் அனைத்தும் சனீஸ்வர பகவான்ங்க. இதை வந்து தனித்தனியாக சொல்வதற்கான இது இல்லை. அதனால் வந்து இது நாமளே கூட ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அதை வந்து பட்டுன்னு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அந்த வேலையில் குறை சொல்லவில்லை. ஆனால் எல்லோராலும் அதை வந்து செய்யறதுக்கு இல்லை. அதை ஒரு மனம் அந்த ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கின்ற அன்பர்கள் மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்வாங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். அதுபோன்ற நிலைப்பாட்டில் உள்ள அத்தனை வேலைகளும் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறோம். சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அருவருப்பான இடங்கள் அனைத்தும் சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள்ல. அதாவது வந்து அருவருப்பான இடங்கள்னு சொல்லும்பொழுது, குப்பைமேடு, அந்த குப்பைங்களை அதிகமாக கொட்டி வச்சு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த கொசு இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கிற கொசு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்கு போனோம்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு துர்வாசம் வீசும். அதே போல் வந்து இந்த சாக்கடை, இது போன்று ஒரு அருவருப்பை தரக்கூடிய அனைத்து இடங்களும் சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த காரகத்துவங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வைத்து வாசியுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு காரகத்துவங்களின் பதிவுகளிலும் நான் வந்து கொடுத்துட்டு வரேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நான் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர்களிடத்துலையும் தேடி தேடி போயிட்டு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம். அதில் வந்து இது இந்த காரகத்துவம் இதில் வருமா, இல்லை அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, யாரும் சொல்லலையே, யாரும் போகலையே, வரலையே அப்படிங்கிற தேடல்கள் அதிகம் இருந்தது. அப்படி தேடி தேடி ஒரு சில நேரங்களில் கேட்டும் கிடைக்காத ஒரு நிலைப்பாடுகள்லாம் எனக்கு அனுபவத்தில் கிடைத்திருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பதிவுகள் அனைத்தும். தேடல் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக போய் சேரணும். நம்மளை மாதிரி இன்னொருத்தர் வந்து இது கிடைக்கலையே, இது தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தெரிந்தது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கம். சரிங்களா? அதனால் வந்து எழுதி வைத்து மனனம் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை நீங்களும் 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து உதவுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும்.
வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.